ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. 274 ஸ்தலங்கள் பாடப்பெற்ற ஸ்தலங்கள். அதிலேயும் பாண்டிய தேசத்தடை பாண்டி 14 அதிலே முக்கியமான தலங்கள் 14 தலங்கள். கூடல் மதுரை, 2வது புனவாயல், குற்றாலம், ஆப்பனூர், ஏழேகம் 7 எதிர்த்து வந்த சோழ வந்தார மதுரை, நெல்வேலி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ஆடானை, தென் திருப்பத்தூர், காரைக்குடி திருப்பத்தூர், காளையாறு கோவில், தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், சுழியல், திருச்சுழியல், அருப்புக்கோட்டை தான், கொடுங்குன்றம், பலான்மலை, பூவனத்தம் புனிதராக இருக்கே அதுவும் மதுரை. இந்த 14 தல லிங்கங்களையும் சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவன், கூன்பாண்டியன், மந்திரவாதினியர் பாண்டாங்க, அந்த கூன்பாண்டியன் இந்த தலத்தில் அந்த 14 தலங்களையும் வச்சு பூஜை பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே நிபந்தங்கள்லாம் கொடுத்து அதுக்கு உள்ள குறுக்களையாக வச்சு பூஜை பண்ணியிருக்கான். அவனுடைய பேராலே 4 கிலோமீட்டர் சவுந்தர பாண்டியம்பட்டணம் பேராமச்சு அங்கேயே தினந்தோறும் அதுக்கும் சுரங்கம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, சிவகங்கை சமஸ்தானம் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் பேர். அங்கே தரிசனம் பண்ணியிருக்கு. சவுந்தர பாண்டியன் பட்டணம் சுந்தரபாண்டிய பட்டணம் ஆகி, சுந்தரபாண்டிய பட்டணம் எஸ்பி பட்டணம் ஆகி, எஸ்பி பட்டணம் இப்போ முஸ்லீம் பட்டணமாக இருக்கு. வேற அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் முஸ்லீம் பட்டணமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற கோவில்களுக்கோ இதுக்கோ இல்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க. சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் எல்லாம் முஸ்லீம்கள் அவன் என்ன சமுத்திர பாண்டியன் என்ன கேட்டுக்கலான்னு கேட்டால், இந்த பாண்டி 14 தலங்களையும் தரிசனம் பண்ண புண்ணியம் பக்தர்கள் இங்கே இந்த 12 தலத்தை தரிசனம் பண்ணாலே கிடைக்கும் வேண்டிக்கு. அதனால் இந்த பாண்டி 14 தலங்களையும் தரிசனம் பண்ண புண்ணியம் இந்த ஒரு தலத்தை புண்ணியம் தரிசனம் பண்ணாலே கிடைக்கிறது அப்படிங்கிறது தலைவரார். மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு 3 விசேஷம் ஒரு ஸ்தலத்துக்கு வேணும். மூர்த்தி, பெரிய மூர்த்தி, தஞ்சாவூருக்கு அடுத்த பெரிய வரைவர் தான். தலம், காசிக்கு வீசம் அதிகம், பிருத்தகாசி மகாட்சேத்திரம் அப்படின்றதுக்கு பேர். அது தலம். தீர்த்தம் 10 தீர்த்தங்கள் இங்கே இருக்கிற தீர்த்தத்தை இப்போ செப்பரேட் இருக்கான். கன்னியாகுமரியிலேருந்து 55 லட்சம் ரூபா செலவழிச்சு அந்த அதே இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தீர்த்தம் 10 தீர்த்தங்கள் இது பண்ணி அப்படியா. அதை விட என்ன கேட்டால், இங்கே திருப்பணவாசலுக்கு வந்தால் திருப்பணவாசலில் போய் சுவாமியை கும்பிட்டாளோ குளிர் பண்ணியோ தெரியும். உழவரை கடைங்க முக்கியம். சுவாமியினுடைய குடவரையில் நம்ம சுழஞ்சு வரோம். அம்பாளுடைய குடவரை வாசல்ல காளியே அப்படியே அது குடவரை காளி. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறவள்லாம் அங்கே தான் பிரார்த்தனை பண்ணியிருப்பா. காளியே இங்கே இருக்கான், அம்பாளே இங்கே காளியாக இருக்கான். அம்பாளியே காளியான அப்படின்னா ஒரு அடர்ந்த செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு காடு. இந்த காட்டில் தன்னே மறந்து ஒரு முனிவர் ஈஸ்வரனுடைய தியானத்தில் இருக்கார். அப்போ அந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் அந்த முனிவரை பார்க்கலாம். அப்படியே இப்படி பார்க்கலாம். அறக்கரையில் இருக்காருன்னு கேட்டால் மனிதனையோ மிருகனையோ அழித்து சாப்பிடும். அதான் அவனுடைய தொழில். அவரை பார்த்தான்.
அவனுக்கு பசி வர முனிவரை அழிக்கணும். ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு நம்ம போய் கிட்ட போய் அவரை அழிக்க போகிறது, அவர் திடீர்னு முடிச்சு விட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு கிரிட்டிக்கலாக அவனுக்கு ஒரு மைண்டில் மாதிரியே தன் மாயமான வந்தான ராமாயணத்தை நம்ம படிக்கணும். அதே மாதிரி அரக்கர்கள்னா தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிற சக்தி அவர்களுக்கு. அதனால் புலி மாதிரி உருவம் எடுத்துகிட்டு போய் இந்த முனிவரை போய் அடிக்க போகிறான். கிட்ட போய் அடிக்க போகிற நேரத்தில் அவன் முடிச்சுட்டார். முடித்த உடனே அப்படியே சன்னாகி நிற்கிறான். அவர் பார்த்தாரு, எத்தனையோ அந்த காலமாக இங்கே இருக்கமே, ஒரு கரடியா புலியா சிங்கமாக நம்மள்கிட்ட வந்ததுலையே இது என்னதுன்னு ஞானதர்ஷியால் பார்த்தாரு. அது புலின்னு தெரிஞ்சு போச்சு. புலி உருவம் எடுத்திருக்காரு. அப்படியா, இந்த உருவமே உனக்கு ரொம்ப லட்சமாக இருக்கு, அதே நிலைக்கட்டும் அப்படின்னு காத்தனம் தெரியாதனமாக செஞ்சுட்டேன். பசி வந்தால் பத்துமை பறந்து போகணுன்னு என்னுடைய பசி தெரியாமல் நான் அதை மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு விமோசனம் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பேர். கிருத யுகத்தில் வஜ்ரவனம்னு பேர். வஜ்ரவனங்கிற திருப்புன வாசல் தான் போய் தெரிஞ்சிடு. பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் வருவான். அம்பாளுடைய அருட்பார்வம் மேலே பட்ட ஒன்று உனக்கு சாம விமோசனம். அதே மாதிரி அந்த புலி அசுரான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். இவர் தெரிஞ்சு அம்பாள் பரமேஸ்வரன் பார்வதி 2 பேரும் வரா புலியோட. இந்த புலி அரக்கன் தானே, அம்பாளே போய் மேலே போயிட்டு அம்பாளே போய் பார்த்தோம்னா அம்பாள் அது கோபம் வந்துடும். உடனே அம்பாள் காளியாகிட்டான். காளி உருவத்தை பார்த்த உடனே எனக்கு சுயரும் வந்துடும். அம்பாள் என்னடா அது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்க, அவளுக்கு தெரியாதானே இருக்கு. அப்படியா, இதை ஒன்றை வார்னிங் பண்ணுறேன், இது முதலும் கடைசியமாக இருக்கும்னு அடியார்கள்ட்ட உன்னுடைய சேஷ்டையை காமிக்கப்படாது அப்படின்னு. தாயே தெரியாதனமாக பண்ணி கொடுத்தானா மாட்டிக்கிட்டு நான் வைக்கிறேன். அந்த முனிவர் என்னுடைய சாபத்தில் ஆடாகினே இருக்கேன். அங்கே போய் இங்கே வஜ்ரவரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான், உன்னுடைய அருள் பார்வையை மேலே பட்டு இனிமேல் நான் அரக்கனே இல்லை, உன்னையே தரிசனம் பண்ணிட்டு உன்னை சன்னதியிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு. அப்படியே நீ தெரிஞ்சு வந்துட்டியா, எனக்கு நீ நந்தியாக வேறு அப்படின்னு சொல்லு. நந்தியாகவே அந்த அசுரன் இருக்கிறதா, அம்பாளுக்கு எதிரக்க நீக்க நந்தியை, அந்த நந்தியாகவே அசுரன் இருக்கான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பரமேஸ்வரன் இருக்கிறார். என்னடா நம்மளை தம்மியாக வச்சுட்டே எல்லாத்தையுமே அவளே பண்ணுறாளே அப்படின்னு அவளை ஒரு சுற்று வச்சார். என்ன பார்வதி, நீ கோவத்தால் ஒரு உருவம் எடுத்த காளி உருவம், அந்த ரூபம் ஒரு லட்சணாக இருக்கணும். அப்போ தான் உணர்றா, ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சரீரத்தையே நமக்கு பாதி கொடுத்தாரே, நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு நம்மளா இதில் நிலச்சதில் பண்ணிட்டு சாப்பிட்டாங்கம்மா விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் தெரியாமல் தனமாக பண்ணிவிட்டேன், எனக்கு விமோசனம் ஆகும். அதனால் ஒன்றும் பரவாயில்ல, அந்த உருவத்தை உனக்கு துணையாக குடவரையிலே நிறுத்தி சுயரூபத்தோடு என்ன வந்தாடைன்னு சொன்னான். அதனால் ஒரு உருவத்தை விட்டு ஒரு உருவம் எடுத்ததுனால அங்கே உருவ வழிபாடு கிடையாது. சூலந்தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்திங்கிறது வேண்டுவார் வேண்டுமனை ஐவார்கள் டாயின அப்பர் சுவாமின்னு சொன்னது மாதிரி யார் யார் என்ன வேண்டுகிறாளோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி. ஞானசக்தி, ஞானசக்தி விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இதுகளை கொடுக்கூட செல்வமே இருக்கு. கிரியாசக்தி, கிரியாசக்தி என்ன, அனைத்து உயிர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி. என்ன அது என்னது, அனைத்து உயிர்களுக்கும் உயிர் கொடுக்க சக்தி அப்படின்னா அம்பாள் தான் சக்தியாக இருந்து நமக்கு உயிரை கொடுக்குற. ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா என்ன, பிள்ளை பிறந்திருக்கான் வீட்டில், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு ஒன்று ஆம்பளை பிள்ளையா இருந்தாட்டா பொம்பளை பிள்ளை பயத்தை விட்டு கிளஞ்சா சரி அப்படின்னா குழந்தை அழுதுகிட்டு நல்லா இருக்கான்னு கேட்பான். குழந்தை அழுதுகிட்டு இருக்கணும், அழுகலைன்னா உங்கள் ஆரம்பிப்பா அப்படின்னு அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு அந்த சக்தி. அதனால் அம்பாள் அங்கே இருந்து சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியா அம்பாள் இருந்துக்கிட்டு யார் யார் என்ன வேண்டுகிறாங்களோ அதுகளை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு சகல சகல வாக்கியங்களை எல்லாத்தையும் கொடுக்கணும். இதான் இதனுடைய தகராறு. மூவராலையும் பாடற்பெற்ற ஸ்தலம், மூவராலையும் பாடப்பெற்ற 2 பேர் இங்கேயே வந்து பாடியிருக்காள். இங்கேயே வந்து பாடினது நீங்கள் பார்த்தேன்னு கேட்குறான். எனக்கு வயசு 92 வயசாகுது. எனக்கு
பார்த்தேன்னு பார்க்கல, ம் அவருடைய பாடல் காமிக்கிறது. புன்னையினர் மாமலர் பொன்னுதற்கும் புறவாயிலேன்னு அதை பாடியிருக்கார். அதனால அது வந்து அந்த மரம் இப்போ தான் பட்டு போய் அதே இடத்துல உண்டாகணும். கொத்தில அந்தைகள் பாட்டரா புனவாயிலேன்னு பாடியிருக்கார். காலையிலேருந்து அர்த்தஜாமாரத்துக்குள்ளே ஆந்தை எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஆந்தி புரிஞ்சு முடிக்கிறது. இந்தியெல்லாம் வந்துடுறது, இப்போ இல்லை, வரதில்லை. ஆட்கள் நடமாட்டம் நிறையா அனுபவம்னே அதில் குத்தில அந்தைகள் பாட்டப்படும் ஊரை போயிட்டு. அப்பன் சுவாமிகள் வந்து வாயில்னு வர இதெல்லாம் பாடியிருக்கார். அவர் கடுவாயல் தமை நீக்கி என்னை ஆட்கள் கண்டுதோம் நண்ணுமிடம் அண்ணல் வாயில் நெடுவாயில் நிறவையில் சூழ் நெய்தல் வாயில் நிகழ் முல்லை வாயில் ஞாழல் வாயில் மடுவார்த்தன் மதுரையகர் ஆலவாயில் மறிகடல் சூழ் குணவாயில் மானம் நீடு குணவாயில் உணவாயில் ஆனவெல்லாம் புகுவாரை கொடுவினை கூடாவன்றே அப்படின்னு அவர் பாடியிருக்கார். இப்படி மூவராலேயும் பாடப்பட்ட ஸ்தலங்கள் இவ்வளவு விசேஷம் புரிஞ்சது இந்த ஸ்தலம். நன்றி. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி இருநிலனாய் தீ